டேய் உன்னை தாண்டா. டேய் சக்தி, டேய் அந்த கர்மத்தை முதல்ல கழட்டி போடுறா. கூப்பிட கூப்பிட கேட்கவே மாட்டேங்குது உனக்கு. மா நீதானா? நான் வேற யாரும் நினைச்சிட்டேன். நைட் என்ன டின்னரு? அது வந்து அங்க என்ன டின்னர்னு சொன்னா தானே தெரியும். அது இல்லப்பா, அங்க பூங்கொடி. கோவில்ல தான் அன்னதானங்கிற பேர்ல வெஜ் வச்சிட்டீங்க. நைட்டுக்காச்சும் ஏதாவது நான்வெஜ் கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. டேய் அங்க உன் தங்கச்சி. மா இப்ப எதுக்கு அவளை ஞாபகப்படுத்துற? அவ உப்பு மேல முட்டி போட்ட விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது? நல்லாவே தெரியுமே. தெரிஞ்சுமாட இப்படி அமைதியா இருக்க? அப்பாங்கறதால தான் இதோட விட்டாரு. இதுவே நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ஹெவியா பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பேன். ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? அப்பாக்கு பிடிக்காத விஷயத்த அவளை யாரு செய்ய சொன்னா? அப்பா பேச்ச கேட்டு அமைதியா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? சரிப்பா, அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்க சொல்லுப்பா. நான் எதுக்கு சொல்லணும்? அவ உன் தங்கச்சிடா. என் தங்கச்சியை விட எங்க அப்பா சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ சொன்ன உங்க அப்பா கேப்பார்ல? ஆமா கேப்பாருதான். அதுக்காகலாம் நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாதுல. டே இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கிற சொல்றா. சான்ஸே இல்லம்மா, என்னால எல்லாம் பேச முடியாது. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன்டா. டிராமா பண்றியா? நான் உன் கால்ல விழுந்து கேக்குறேன். இரிட்டேட் பண்ணாம இங்க இருந்து கிளம்புமா. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள்ரா. மா எனக்கும் தான் இன்னைக்கு பிறந்த நாள். தயவு செஞ்சு இரிட்டேட் பண்ணாம போ. போமா போமா.